இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தினம் ஒரு கட்சி தொடங்குறாங்க, பேசிட்டு இருக்க நேரத்தில் ஒரு கட்சி தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு சொன்ன மருத்துவர் ராமதாஸ் அவரே ஒரு புதிய கட்சி தொடங்க போகிறார் அப்படிங்கிறதான் தகவலாக இருக்குது. அந்த கட்சியை அவருக்கு வேண்டப்பட்ட நபர்கள் தொடங்கியிருக்காங்க, அதற்கு நிறைய பின்னணிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்படுது. அதே மாதிரி நம்ம சென்சேஷனுக்கு எப்பெல்லாம் கண்டென்ட் இல்லையோ அப்பெல்லாம் வற்றாத ஜீவநதியாக இருக்கிறது காங்கிரஸ் திமுக கூட்டணி சர்ச்சைகள் தான். அந்த வகையில் இப்போவும் புதுசாக ஒரு மைலேஜ் கிடச்சிருக்கு. முதல்வர் பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சுக்கே இங்கே இடம் இல்லை, அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு எங்களுக்கும் தெரியும், எங்களை விட நல்லா காங்கிரஸுக்கும் தெரியும் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட உடனடியாக 2 பேர் வந்துட்டாங்க. நம்ம எதிர்பார்த்த நபர்கள் தான் அவர்களது பின்னணி, திடீர்னு போட்ட ட்வீட், இது எல்லாத்தையும் பற்றி பேசுவோம். இன்னொன்று மதிமுக அவங்க நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்டதில்லை, இனிமேல் கேட்க போகிறதும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இந்த தேர்தலில் அவங்க முக்கியமான ஒரு கோரிக்கையை வலியுறுத்த போகிறாங்க, அதை அழுத்தமாகவும் தர காத்திருக்காங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லப்படுது. அது குறித்தும் விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பத்திவி. வணக்கம் அழகு. இந்த திமுக காங்கிரஸ் அந்த மோதல் என்பது எங்க வந்திருக்கு அப்படின்னா ரோட்டுக்கு. ஆமா அது எப்போ முன்னாடியே ரோட்டுக்கு வந்துட்டுன்னு சொல்லணும். காங்கிரஸ் ஒரு பக்கம் திமுக அட்டாக் பண்றதாகட்டும், திமுக எதற்காக அந்த குழு அமைக்காம தாமதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டாகட்டும், அதற்கு பதிலடியா திமுக கொடுத்த அறிக்கையாகட்டும், இதெல்லாம இன்னைக்கு ஃபுல்லா பேச பொருள மாறி இருக்கு. சொல்றாரு 4 பேர் வந்துட்டு உயிரை வாங்குறாங்க அப்படிங்கிறாரு. இதன் மூலியமா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கூட்டணி, அந்த மோதல், அந்த கூட்டணி சண்டை என்பது இன்னும் முடிவு பெறாம தொடர்ந்துகிட்டே போகுது. எப்பதான் ஒரு முடிவு வரும்ன்ற மாதிரி அந்த கூட்டணி கட்சிகளையும் தாண்டி தமிழக மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். இப்ப என்ன அது யாருக்கு சாதகமா வரும் அப்படின்றத யாருடைய முடிவா இருக்கும் இந்த தேர்தல்ங்கிறது நம்ம பார்க்கணும். இதுல கூட ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லை, ஆனா திமுக காங்கிரஸ் கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கு, நானும் ராகுல் காந்தியும் கூட சகோதரர் மாதிரி தான் பழகிட்டு இருக்கோம், அதனால அந்த ஒரு நட்புறவு, அந்த ஒரு கூட்டணி என்பது தொடர்ந்து வலுவா இருக்கு, அந்த கூட்டணியோடு தான் தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ள போறோம், ஆனா கூட்டணி ஆட்சிக்கு என்பது வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி இன்னைக்கு தெள்ள தெளிவா சிஎம் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இவரோட பதில் எப்போ வந்திருக்கு அப்படின்னா, நேற்றைய தினம் செல்ல பெருந்தகை பேசினார் இல்லையா, என்ன சொன்னாரு, இந்த மாதிரி திமுக குழுவை அமைக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிப்ரவரி 22ஆம் தேதிக்கு அப்புறம் நாங்கள் குழு அமைச்சிரோம்னு சொல்லிட்டு திமுக அறிக்கை வந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் எங்கள்கிட்ட நிறைய பிளான்ஸ் இருக்கு, நாங்கள் இந்த இன்ட்ரீம் பட்ஜெட்லாம் தாக்கல் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் நிறைய மாநாடுலாம் வச்சிருக்கோம், அந்த வாக்குச்சாவடி முகவருக்குலாம் அந்த ஒரு ட்ரைனிங்லாம் நாங்கள் எடுக்க போகிறோம், அதெல்லாம் முடிச்சுட்டு 22க்கு அப்புறம் நாங்கள் குழு அமைச்சு அந்த குழு உங்களோட இடத்துல பேச்சுவார்த்தை பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு திமுக அறிக்கை கொடுத்துருந்தாங்க. இப்போ ஸ்டாலினோட அந்த உறுதிமொழி இருக்குல்ல, நிச்சயமா கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்றதுக்கு உறுதிமொழி இல்ல, அது இறுதி மொழியா இருந்துக்கலாம். அந்த ஒரு கருத்துக்கு காங்கிரஸ்ல இருந்து உடனடியா பதிலடி வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்தவங்கள்ட்ட இருந்து தான் இல்ல. அவரே ஸ்டாலின் என்ன சொல்றாரு முதல்வர் அப்படின்னா, இந்த இந்தியா டுடே கான்க்ளேவ்ல பேசுறப்ப அவர் இந்த மாதிரி இந்த தொடர்பான கேள்வி முன்வைக்கப்படுறப்ப, கண்டிப்பாக தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிங்கிறது எப்பவுமே பொருந்தாது, அது எங்களோட காங்கிரஸ் நல்லா தெரியும், சிலர் திட்டமிட்டு சதி செய்யறாங்க, இந்த கூட்டணியை உடைச்சிட முடியாதா அப்படின்னு சிலர்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ணி சொல்றாருல்ல, அந்த சிலர் உடனடியாக வராங்க. ஒரு பேசின உடனே பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் ஒற்றை கட்சி ஆட்சியா கூட்டணி ஆட்சியாங்கிறத மக்கள் முடிவு பண்ணுவாங்க, மக்கள் கொடுத்த தீர்ப்பு 2006ல் நாங்க நிறைவேற்றாம விட்டது எங்களுடைய தப்பு அப்படின்ட்டாரு. அப்ப 2006ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இயல்பாக கேள்வி வந்துடுது. தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஜெயலலிதா அதிகம் பிரயோகித்த வார்த்தைன்னு பாத்தீங்கன்னா மைனாரிட்டி திமுக அரசு தான். அது மிக பிரபலம். 2006 to 2011 காலகட்டத்தில் மைனாரிட்டி திமுக அரசு அப்படின்னு அவங்க சொல்றப்ப அது மிக பிரபலமா எல்லாரும் பேசுவாங்க, எல்லாரும் பண்ணுவாங்க. அதற்கு காரணம் 2006 சட்டமன்ற தேர்தல். அதுல திமுக, காங்கிரஸ், பாமக எல்லாம் ஒரு அணி, அதிமுக அப்புறம் விசிக இவங்க எல்லாம் ஒரு அணி. இப்படி போட்டியிட்டப்ப திமுக வெற்றி பெற்றாலும் அவங்களுக்கு 96 சீட்டுகள் தான் கிடைச்சிச்சு. அதை வச்சு பெரிய அளவுல அவங்களால கிளைம் பண்ண முடியல. அதற்கடுத்து ஆட்சி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸோடையும் பாமகவோட தயவையும் திமுக நாடுனுச்சு. அதன் அடிப்படையில் 5 ஆண்டு காலத்தையும் பூர்த்தி பண்ணாங்க. அப்போ நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணமே, அந்த நன்றி உங்களுக்கு இல்லையா, எங்களுக்கு ஆட்சியில பங்கு தர மாட்டீங்களாங்கிற கோபத்தை தான் மாணிக்கம் தாக்கூர் வெளிப்படுத்துறாரு. அதற்கு திமுக தரப்புல என்ன கேட்கிறாங்கன்னா, 2024 உங்களை நாங்க ஜெயிக்க வச்சோம் பாத்தீங்களா, அதுதான் நாங்க பண்ண தப்பு, மக்கள் கொடுத்த தீர்ப்பு அதுதான் பெரிய தப்பு. ஏன்னா நீங்க 2024 வரைக்கும் விருதுநகர்ல எப்படி மார்ஜின்ல நீங்க வெற்றி பெற்றீங்க, அந்த மொத்த
நாடாளுமன்ற தேர்தல் தொகுதிகளிலேயே மிக குறைந்த வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றவர் நீங்க, அதற்கு பெரிய அளவில் உதவி பண்ணவங்க திமுக, உங்களுக்கு நன்றி இல்லையா அப்படின்னு பதிலுக்கு திமுகவும் கேட்கறாங்க. இதுல குறிப்பா என்ன கவனிக்கணும் அப்படின்னா, மாணிக்கம் தாகூர் என்ன சொல்றாருன்னா, 2006 வந்து உங்களால மெஜாரிட்டி மார்க்கு கிராஸ் பண்ண முடியல, நாங்க தான் வந்து அந்த மெஜாரிட்டிக்கு தேவை நம்பர்ஸ் வந்து எங்களால கொடுக்க முடிஞ்சது, அதை வச்சு ஆட்சி பண்ணீங்க. அந்த ஒரு சினாரியோ இப்போ கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஏன்னா இப்போ விஜய் ஃபேக்டர் வந்து பேசணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஜய் ஃபேக்டர்னால இருபெரும் கட்சிகள் இருபெரும் கூட்டணிகள் வந்து ஒருவேளை திமுகவால் மெஜாரிட்டியாக வர முடியல அப்படின்னா, அப்போ வந்து காங்கிரஸ் விசிக போன்ற கட்சிகள் அவங்களோட ஆதரவு, அந்த கூட்டணி பலம் இருக்கு இல்லையா, திமுக தனிப்பெரும்பான்மையா 112 கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இல்லை திமுக 100 110 அப்படின்னா கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோட எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் அங்கே மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சினாரியோ எப்படி 2006 திமுகவுக்கு குறைச்சல எண்ணிக்கை இருந்ததோ அதே எண்ணிக்கை இப்போ மீண்டும் ரிப்பீட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு விஜயோட ஃபேக்டர் வந்து யாருனாலும் அனலைஸ் பண்ண முடியல, யாரோட வாக்குகளை பிரிப்பாருன்னு சொல்லிட்டு சொல்ல முடியல. அதனால முடிவு வந்து அவருடைய வாக்குகளை அவரே பிரிச்சுப்பாரு. அதுதான் அவருடைய பெரிய ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. காங்கிரஸ் கேட்குதுல அழகு, காங்கிரஸ் 2011 கிட்டத்தட்ட 63 தொகுதிகளில் நின்று 5 இடங்களை தான் பிடிச்சாங்க. அது மாதிரி 2016 பெரிய தொகுதிகளில் போட்டிக்கிட்டு, அதாவது 41 தொகுதிகளில் போட்டிக்கிட்டு 8 தொகுதிகளில் தான் பிடிச்சாங்க. 2021 தான் 25 போட்டிக்கிட்டு 18 தொகுதிகள் அளவுக்கு பிடிச்சாங்க. அப்போ அந்த காங்கிரஸ்க்கு அதிகமாக கொடுத்த எல்லா முறையும் திமுக பெரிய தோல்வியை தழுவி இருக்கு. அதற்கு காரணம் இந்த ஒரு அதிக அளவிலான சீட்டு கொடுத்ததும் அங்க படுதோல்வியை காங்கிரஸ் சந்தித்ததும் அப்படிங்கிற காரணம் அப்படிங்கிற விஷயங்கள் பேசப்பட்டுட்டே வரும். அதை அடுத்துதான் முதல்வராக திமுகவின் தலைவராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு 2021 நடந்த தேர்தலுக்கு அப்படி இறுக்கி பிடிச்சி சீட்டு கொடுத்தாரு. அதனாலதான் திமுக வந்து பெரிய அளவுல தோல்வியை தழுவாம ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிற விஷயமும் இன்றளவும் பேசப்பட்டு வருது. அப்ப காங்கிரஸ்க்கு அதிக சீட்டுகள் கொடுத்தாலே அந்த தேர்தல் வந்து திமுக வெற்றி பெற முடியாதுங்கிறது ஒரு மூட நம்பிக்கையா இருந்தாலும், கடந்து வந்த ட்ராக் ரெக்கார்ட் அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் என்ன பர்ஃபார்ம் பண்ணிருக்குங்கிற ஒரு கேள்வி எழும்ல. அது திமுக அதாவது அட்வான்டேஜா இருக்கு திமுக. நீங்க பல மாநிலங்கள்ல அதிகமா தொகுதியில ஜெயிச்சு போட்டி போடுறீங்க, ஜெயிக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த ஒரு அதிருப்தி என்பது காங்கிரஸ் மேல இருக்கு. திமுகவுக்கு அதிகமான இடங்கள் கொடுக்கறது பிரச்சனை இல்லை, ஆனா நீங்க தான் கிரவுண்ட்ல ஒர்க் பண்ண மாட்டீங்க, உங்களோட சேர்த்து எங்களுக்கு சேர்த்து தோல்வி வருது இல்ல. கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணாம இருந்தா பரவாயில்ல. இப்போ வரைக்கும் திமுக என்ன பண்ணுது, இது வரைக்கும் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறத விட திமுக அரசு நலத்திட்டம் மாதிரி இப்ப கூட வந்து முதல்வர் சாயந்தரம் மீட்டிங் பேசுறாரு, இளைஞர் அணி மாநாடு நடக்குது, கட்சி ரீதியான நிகழ்ச்சி, அரசு ரீதியான நிகழ்ச்சி அப்படின்னு பல இடங்களையும் போராட்டத்தை கூட அறிவிச்சிருக்காங்க. மத்திய அரசுக்கு பட்ஜெட்டுக்கு எதிராக போராட்டங்கள் திமுக கூட்டணி பண்ண போகுது. இப்படி பல விஷயங்கள்ல திமுக களத்துல நிக்குது. திமுக இருக்கக்கூடிய விசிக போன்ற கட்சிகள் இன்னும் அடுத்த கட்டத்துல களத்துல ரொம்ப துரிதமா செயல்பட்டு வராங்க. அப்போ காங்கிரஸுடைய நிலைப்பாடு என்ன, காங்கிரஸ் எத்தனை பொதுக்கூட்டத்தை இப்ப தமிழ்நாட்டில் போட்டுட்டு இப்ப என்ன அளவுக்கு என்ன பெரிய அளவிலான வேலைகள் எல்லாம் பார்த்துச்சு அப்படிங்கிற கேள்விகளும் கூடவே வரத்தான் செய்யுது. ஆமா, அதனால வந்து அந்த இரண்டு தலைமைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை, அந்த வார்த்தை போர், அந்த ஒரு கருத்து வேறுபாடு எல்லாமே வந்து இப்ப பெருசா பேசப்பட்டாலும் கூடிய சீக்கிரம், ஏன்னா காங்கிரஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா நிச்சயமா திமுக தான் பயணிக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் திமுக இருந்து வெளியில வந்து விஜயோட பேச்சுவார்த்தை பண்ணி விஜய் ஒத்துக்க வச்சு இவங்க அங்க இருந்து பல தொகுதிகள் கேட்டு அங்கெல்லாம் ஃபைனலைஸ் பண்றது கூட டைம் இல்ல. அதுதான் திமுகவோட ட்ரிக். என்னன்னா இப்பவே உங்களை விட்டுட்டா வச்சுங்களேன், சொல்ற மாதிரி உங்க குழு அமைச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க அப்படின்னா நீங்க கொடுத்த 40 சீட்டு 10 அல்லது 30 சீட்டு 10 நாங்க விஜயோட போறோம் பாய் சொல்லிட்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிடும். இவங்களே கடைசி நேரம் வரைக்கும் இறுக்கி பிடிச்சி இப்ப 22ஆம் தேதி குழு அமைச்சு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் சொல்லி அறிவிச்சிட்டாங்க இல்லையா. அப்ப 22ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை அடுத்த கடத்துக்கு போய் தான் அப்புறம் தான் முடிவை நோக்கி சொல்லுவாங்க. அதுக்குள்ள எலெக்ஷனே வந்துடும். சோ அதுதான் திமுக பண்ணுதுன்னு காங்கிரஸ் கோவமா இருக்கு. காங்கிரஸ் இப்படி தொடர்ந்து பொதுவெளியில பேசுறது திமுகவுக்கு பெரிய அதிருப்தியை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் பல சட்டமன்ற தேர்தல்கள்ல பிப்ரவரி மார்ச்ல தான் அவங்க பேச்சுவார்த்தை குழுவை அமைக்கிறாங்க. அப்போ இது ஒண்ணு புதுசு இல்ல, உங்களோட அவசரத்துக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறது திமுகவினுடைய வாதமா இருக்கு. அதே நேரம் திமுக வந்து இப்படி எல்லாம் பண்றது மூலமா நெருக்கடி கொடுக்குதுங்கிறது காங்கிரஸ் சொல்லிட்டு வருது. நேற்று நடந்த டெல்லி இந்திரா பவன்ல நடந்த அனைத்து மாவட்ட செயலாளர்கள், அதாவது மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடந்துச்சு இல்லையா, அந்த கூட்டம், அதாவது இந்தியா ஃபுல்லா இருக்கிற காங்கிரஸ் நிர்வாகிகள்ல ஒரு செட்டு வந்திருக்காங்க. அதுல தமிழகத்திலிருந்து பலரும் போயிருக்காங்க. அதுல குறிப்பா ப. சிதம்பரம், அது நிர்வாகிகள் லெவல்ல சொல்றேன், ப. சிதம்பரம், அப்புறம் செல்வ பெருந்தகை, சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார், இவங்க எல்லாம் சேர்ந்து போயிருக்காங்க. அங்க என்ன பேசப்பட்டிருக்கு அப்படின்னா, இது மாதிரி திமுக நம்மளை மதிக்கவே மாட்டேங்குது, நாம வந்து கூட்டணிக்கு வாங்க, பேச்சுவார்த்தை குழு அமைங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 70 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னமும் அவங்க சைட்ல இருந்து எந்த சிக்னலும் இல்ல அப்படின்னு மனக்குமுறல கொட்டியிருக்காங்க. திமுக மதிக்க மாட்டேங்குது, நம்ம வெளியேறணுங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. சிலர் திமுகவோட பயணிக்கலாங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஆனா அப்போ காங்கிரஸ் தலைமை என்ன சொன்னுச்சு அப்படிங்கறத முக்கியமான விஷயம்.
இப்போ விட்டுருங்க, எலெக்ஷன் முடிஞ்சட்டும், தேர்தல் முடிவுகளை வச்சு நம்ம அதுக்கப்புறம் ஆட்சியில் பங்கு கேட்கறதுல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்போதைக்கு பிரச்சனையை சார்ட் அவுட் பண்றதுல காங்கிரஸ் இறங்கிடுச்சு. ஸோ இந்த ஒரு தகவல் தனக்கு பாசிட்டிவா எடுத்துக்கொண்ட திமுக அப்ப 22ஆம் தேதி குழு அமைக்கலாம், உடனே கூட சொல்லல, 10 நாள் கழிச்சு 11 நாள் கழிச்சு 22ஆம் தேதி நாங்க குழு அமைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்ப பேச்சுவார்த்தையை முடிவு பண்ணிருக்காங்க. ஆனாலும் இந்த கூட்டணியில நம்பகத்தன்மை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வி வந்துருது. இப்போ திமுகவுக்கு எதிராகவே தேர்தல் தேதிக்கு முத நாள் வரைக்கும் அரசியல் பண்ணிட்டு திடீர்னு தேர்தல் காலத்துக்கு போயிட்டு மாணிக்கம் தாகூர் திமுக ஆதரிச்சு வாக்கு கேட்கிறாருன்னு வச்சுங்க, அல்லது காங்கிரஸ் ஆதரிச்சு திமுகவினர் யாராச்சும் வாக்கு கேட்கிறாருன்னு வச்சுங்க, அது எப்படி களத்துல ஈடுபடும்? மக்கள் என்ன அந்த அளவுக்கு அரசியல் விழிப்புணர்வு இல்லாதவங்களா? பார்க்கும் பொழுதே அவங்க ரொம்ப எரிச்சல் ஆயிடுவாங்க. நேற்று வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, ஓட்டுக்கா ஒன்னா வந்து கேட்டா நாங்க போட்டுருணுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும். இன்னொன்னு, களத்துல தொண்டர்கள் ஒற்றுமையா செயல்படுவாங்களா? நேற்று இப்ப வரைக்கும் என்ன பேசிட்டு இருக்காங்க? காங்கிரஸ் தொண்டர்கள் திமுக விமர்சிக்கிறாங்க, திமுக தொண்டர்கள் காங்கிரஸ் விமர்சிக்கிறாங்க. இப்பேற்பட்ட சூழல் இப்படியே தொடர்ந்துட்டு இருக்கும் பொழுது களத்துல எப்படி எடுபடும்? ஒருவேளை காங்கிரஸ் உள்ளடி வேலை பார்த்துட்டுனா, அதாவது விஜய்க்கு சப்போர்ட்டா இருக்கும்படி திமுக உள்ளுக்குள்ளே தோக்கடிச்சிட்டு அப்படின்னாலோ, அல்லது திமுக காங்கிரஸ்க்கு எதிராக உள்ளடி வேலை பார்த்து தோக்கடிச்சிட்டு அப்படின்னாலோ, இந்த கூட்டணி தோல்விங்கிறத தாண்டி இரண்டு பெரிய கட்சிகளுக்கு இது மிகப்பெரிய தோல்வியா வந்து முடியும். அப்போ கூட்டணியே அமைந்தாலும் இதுவரைக்கும் காங்கிரஸ் திமுக விட்டு போகும் அப்படிங்கிறது நம்மளால உறுதியா சொல்ல முடியல. அதற்காக அவங்க வந்து விட்டு கொடுக்காம தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க தலைமை லெவல்ல. ஆனாலும் களத்துல அது நேர் எதிரான பின்விளைவுகளை தரக்கூடியதா இருக்கு. அப்போ தேர்தலுக்கு பிறகு இப்படி நம்ம போகலாம், ஆட்சியில் பங்கு கேட்கலாம் அப்படின்னாலே, அப்ப தேர்தலில் திமுகவை பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிறதான காங்கிரஸோட ஐடியாலஜியா இருக்கும். இங்க இருக்கக்கூடியவங்களோட வேலைப்பாடுகள் அதாவது தானே இருக்கு, இயல்பாக அப்படித்தானே இருக்கும். அப்போ இது எப்படி வந்து திமுக தலைமையும் காங்கிரஸ் தலைமையும் சரி செய்ய போகுது அப்படிங்கிற $1 மில்லியன் கேள்வி அவங்க இந்திரா பவன் முன்னாடி நிக்குது, அறிவாலயம் முன்னாடி நிக்குது. இதுல இன்னொரு முக்கியமான கோணம் என்ன அப்படின்னா, திமுகவும் சரி காங்கிரஸும் சரி ஒவ்வொருத்தவங்களும் ஒருத்தவங்க சார்ந்துதான் இருக்காங்க. இப்போ சட்டமன்ற தேர்தல் வருதுனால இதுல திமுகவுக்கு மிக முக்கியமான தேர்தல். அப்படி இருக்கிற சமயத்துல திமுக ஏதோ ஒரு வகையில காங்கிரஸ் சார்ந்து இருக்கு அப்படின்றத கூட சில பேர் பேசுறாங்க. இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு முக்கியம், அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் காங்கிரஸுக்கு முக்கியம். இப்போ முக்கியமா இருக்கணும். ஆனா லாஸ்ட் 3 தேர்தலா எந்த அளவுக்கு செயல்பட்டாங்கன்னு தெரியும். பட் ஏதோ ஒரு வகையில 2024 நல்ல ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. இப்போ 2029 காங்கிரஸ் கட்சிக்கு நாடாளுமன்ற தேர்தல் முக்கியம். அப்போ அவங்களால கட்டமைக்கப்பட்ட அவங்க ஒரு மிக முக்கியமான பார்ட்னரா இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி நல்லா செயல்படணும் அப்படின்னா காங்கிரஸோட சேர்ந்து பல கட்சிகள் அங்க இருக்கணும். ஏன்னா காங்கிரஸே ஓப்பனா ஒத்துக்கிட்டாங்க, எங்களால மட்டும் பாஜகவை தோற்கடிக்க முடியாது. ஏன்னா அவங்களோட அந்த பண்ணையார் போஸ்ட் இருக்கும்ல, பண்ணையார் மாதிரி பேசுவாங்கல்ல, நாங்க இல்லாம உங்களால ஆட்சி அமைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனா இப்போ பாஜகவை தோற்கடிக்கிறோம் அப்படின்னா காங்கிரஸால மட்டும் முடியாது, மாநில கட்சிகளோட அந்த கூட்டணி வேணும்ன்றதை காங்கிரஸே உணர்ந்துட்டாங்க. இப்போ சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஒருவேளை முரண்டு பிடிச்சு திமுகவோட எதிராக செயல்பட்டு ஒருவேளை வெளியே வந்தாங்க அப்படின்னா 2029 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவும் காங்கிரஸ்க்கு எதிராக செயல்பட வாய்ப்பு இருக்கு. குறிப்பா விருதுநகர்ல மாணிக்கம் தாகூருக்கு எதிராக வேலை பார்ப்பாங்க. அதனால வந்து அங்க ஒரு காங்கிரஸ்க்கு பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இப்ப இருக்கக்கூடிய இந்த கூட்டணி இன்டாக்டா இருந்தாங்க அப்படின்னாதான் 2 கட்சிகளுக்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு வின்-வின் சிச்சுவேஷனா இருக்கும். ஏன்னா 2 பேர் வழிகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமா திமுக வந்து லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இதுல இருக்க மாட்டாங்க. ஆமா, இதுல வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து இம்பார்ட்டன்ட் பிளேயர் இந்தியா கூட்டணியில. அப்படி இருக்கிற சமயத்துல வெஸ்ட் பெங்கால சொல்லிட்டாங்க காங்கிரஸ் தனித்து போட்டி போடுவோம் அப்படின்ட்டு. மம்தா பானர்ஜி காங்கிரஸுக்கு அவங்க 7ஆம் பொருத்தமாக தான் இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் தமிழகத்திலையும் காங்கிரஸ் கட்சி திமுகவை இழக்கக்கூடாது லோக்சபா தேர்தலில். அப்படி இழக்கக்கூடாது அப்படின்னா 2 தலைமைகளும் கொஞ்சம் இறங்கி வர வேண்டிய தேவை எழுந்திருக்கு. பாஜக வைக்கக்கூடிய நெருக்கடியே என்ன அப்படின்னா, மம்தா பானர்ஜியை இவ்வளவு பண்ணியும் பாஜக பெரிய அளவுல எதிர்க்க தயங்குது அல்லது களத்துல மட்டும் எதிர்க்குது அப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க எங்களை எதிர்த்து கொள்ளுங்க, அது பிரச்சனையே கிடையாது. ஆனா காங்கிரஸ் முக்த் பாரத், எங்களுக்கு காங்கிரஸ் இல்லாத இந்தியா வேணும், நீங்க காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க கூடாது அப்படிங்கறத பாஜகவினுடைய பெரிய கொள்கை. பாஜக என்ன கஷ்டமா இருக்கு அப்படின்னா எத்தனை பேர் எதிர்க்க முடியும்? நானு ஆமா, உங்களை எதிர்த்த பிரச்சனை இல்ல, உங்களோட காங்கிரஸ் எதிர்க்கணும், காங்கிரஸ் சிதறுண்டு போகணுங்கிறது பாஜக நினைக்குது, அதைத்தான் காங்கிரஸ் விரும்புதுங்கிறது ரொம்ப பெரிய சோகமா இருக்கு. இதுல இன்னொரு நபர் நம்ம சொல்ல விட்டுட்டோம். இப்ப மாணிக்க தாகூர் சொன்னோம், உடனடியாக சீறி வந்து இன்னொரு ட்வீட் என்னன்னா, பிரவீன் சக்கரவர்த்தியோட ட்வீட். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மாதிரி தமிழகம் வந்து ஏன் தனித்து தான் செயல்படணும் அப்படிங்கிற ஒரு போலி பிம்பத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்குது. ஆல்ரெடி கூட்டணி ஆட்சிங்கிறது பல மாநிலங்கள்ல இருக்கு, ஜார்க்கண்ட்ல இருக்கு, கேரளால இருக்கு, அப்புறம் இன்னொரு மாநிலத்துல இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. முதல்ல நீங்க எங்க இருக்கீங்க? ஜார்க்கண்ட்ல மட்டும்தான் நீங்க இருக்கீங்க, கேரளால இருக்கீங்களா அல்லது வேறு சில மாநிலங்கள்ல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சக்தியா இருக்கீங்களா அப்படிங்கிறது கேள்விதானே. இது இப்ப இவர் வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் குரல் கொடுக்க காங்கிரஸ் இவர்களை வச்சிருக்கா, அல்லது இவர்களாலதான் பிரச்சனை ஏற்படுதா, அல்லது பிரச்சனை சமயங்களை கரெக்டா வந்து ஆஜராகிறாங்களா அப்படிங்கிற கேள்விகளும் இதுல
வருது. அதான் பிரவீன் சௌதரி சொல்லும் போது காங்கிரஸ் கட்சி ஒரு கூட்டணி ஆட்சியில் இருக்கு, எந்த மாநிலத்துல காங்கிரஸ் கட்சி ஒரு கூட்டணி ஆட்சி நல்லா செயல்படுதுன்னு சொல்லிட்டு சொல்லணும். ஆனா அப்படி எங்குமே கிடையாது. பீகார் ஆகட்டும், யூபி ஆகட்டும், யூபியில பாஜக பெரும்பான்மை, பீகார்ல வந்து பாஜக கூட்டணி, நிதிஷ்குமார் கூட்டணி ஆச்சு. அப்போ ஆந்திர பிரதேசல கூட்டணி ஆச்சு, மகாராஷ்டிரால கூட்டணி ஆச்சு. அதெல்லாம் பாஜக தலைமையில வந்து பாஜக அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை கட்டுக்குள்ள வச்சு ஆதிக்கம் செலுத்தி அதுக்கப்புறம் அங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. நிதிஷ்குமாருக்கு என்ன பவன் நம்மளுக்கு தெரியும், ஏக்நாத் ஷிண்டேக்கு என்ன ஆனது நமக்கு தெரியும். அது மாதிரிலாம் பல எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கு. இந்த கூட்டணி ஏன் திமுக தர தயங்குது அப்படின்னு நேற்று மதிமாறன் இருக்கார் இல்லையா, திராவிட இயக்க சிந்தனையாளர், அவர்கிட்ட நேர்காணல் செய்யும் பொழுது அவர் சில விஷயங்கள் சொல்றாரு, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா தெரியுது. ஏன் திமுக கூட்டணி ஆட்சி தர மாட்டேங்குது, தர தயங்குது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஐடியாலஜியின் படி இவங்க வந்து ஒரு பொது புள்ளியில இணைந்து இருக்கிறாங்க. பாஜகவுக்கு எதிராக இந்த மாதிரி மதவாத சக்திகள் தலைதூக்க கூடாது அப்படிங்கறத அடிப்படையில் இந்த கூட்டணியை கட்டி எழுப்பி இருக்காங்க. அப்படின்னாலும் இது இவங்களுக்குள்ளே சில நட்பு முரண்கள்லாம் நிறைய இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுல ஒண்ணுதான் அந்த 10% இடஒதுக்கீடு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ரொம்ப வறுமையில இருக்கக்கூடிய முற்பட்ட சமூகத்தினர் சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த 10% இடஒதுக்கீடு வந்தப்ப அது திமுக கடுமையாக எதிர்த்தது, கனிமொழி கடுமையா பேசினாங்க. அதற்கு கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையான ஆதரவு சொன்னுச்சு, அங்கேயே சப்போர்ட் பண்ணாங்க. ஆமா, அதற்கே வந்து இவங்க வந்து கனிமொழி சபையிலே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சதெல்லாம் பார்த்தோம். கொஞ்சமும் அதற்கு சளைக்காம காங்கிரஸ் அதற்கான ஆதரவு கொடுத்துச்சு. சோ அதுவே பெரிய ஐடியாலஜிக்கல் ஒரு வார் அங்க திமுக பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய ஒரு ஐடியாலஜியான ஒரு விஷயம் அவர் மதிமாறன். அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, மாநில உரிமை அது சார்ந்த முழக்கங்கள் வரும்பொழுது காங்கிரசும் பாஜகவும் கிட்டத்தட்ட ஒரே புள்ளியில தான் இருக்கும், அதுவும் திமுகவுக்கு இடைஞ்சலா இருக்கும். அப்புறம் இன்னும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி அப்படின்னா விசிக தான் திமுக நெருக்கமா இருக்கு. ஆனா அவங்க கூட கலைஞர் கொண்டு வந்த அருந்ததியர் சட்டத்துக்கு எதிராக, அருந்ததியர் இடஒதுக்கீடுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்லாம் போனாங்க. அந்த மாதிரியான நிறைய இடையூறுகளும் நிறைய மாற்று சிந்தனைகளும் ரெண்டு பேருக்கு இருக்கிறப்ப இவங்களால ஒருங்கிணைச்சு ஒரே கூட்டணி கீழே ஒரே கூட்டணி அரசாக செயல்படுறதுல ஒரு அரசுக்கு நிச்சயமாக சிக்கல் இருக்கும் அப்படின்னு நேத்து தான் சொன்னாரு. இன்னைக்கு முதல்வரும் அதை என்டாஸ் பண்ற மாதிரி, ஆமா இங்க ஆட்சியிலே பங்கு கிடையாது அப்படின்னு உறுதிப்பட சொல்லிட்டாரு. இது ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு. ஆமா, ஏன்னா அது ஐடியாலஜிக்கல் இது வந்து அப்படின்னா திமுகவுக்கும் ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும், இங்க இருக்கக்கூடிய அந்த அரசியலுக்கும் பெரிய சிக்கலா மாறும். அதனாலதான் முதல்வர் இப்படி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்ப இன்னொரு பக்கம் மதிமுக வந்து அந்த அங்கீகாரத்துக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க, அங்கீகாரம் கிடைக்கணும்ன்ற மாதிரி. அதற்காண்டி தான் இரட்டை இலக்க தொகுதிகளை குறிவைக்கிறாங்க, 12 தொகுதி 15 தொகுதின்ற மாதிரி துரை வைக்க பேசிட்டே இருக்காரு இல்லையா. அந்த கோரிக்கை என்பது திமுக போயிட்டு இருக்கு. இப்ப என்ன பேச்சுவார்த்தை பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே இப்ப நாங்க கேட்கிற மாதிரி இரட்டை இலக்கங்களை தொகுதி கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா போன வாட்டி என்ன டீல் பேசணுமோ அதே இதை மீண்டும் ரிப்பீட் பண்ணுங்க, அதாவது 6 தொகுதிகள் அப்புறம் வந்து ஒரு ராஜ்யசபா தொகுதி, அதை வந்து மீண்டும் அதிமுக கொடுங்கன்ற மாதிரி ஒரு கோரிக்கை அந்த கட்சி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா மதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையே சமீபத்தில் பெரிய மனக்கசப்புலாம் வந்துச்சு. அதாவது இந்த வைகோ வந்து பார்லிமெண்ட் டைகர் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அவருக்கு இன்னொரு முறை சீட்டு தர திமுக தயங்கிடுச்சுங்கிற கோபம் அதிமுகவினர் மத்தியில் இன்னைக்கும் இருக்கு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் பெரிய பார்லிமெண்ட் டைகர், அவர் நிறைய விஷயங்கள் பேசுறாரு, இவ்வளவு வயதான காலத்திலயும் ரொம்ப உறுதியாக குரல் எழுப்பக்கூடிய ஒருத்தரா இருக்காரு, நடைபயணம் போறாரு. அதை தாண்டி அவர் வந்து நாடாளுமன்றத்துக்குன்னே அளவெடுத்து செய்தவர் மாதிரியே இருப்பார். ராஜீவ்காந்தி எங்க ஓடுறீங்கன்னு கேட்டதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அவர் பண்ணிருக்காரு. சோ அப்பேற்பட்ட ஒருத்தர் சரியாக திமுக பயன்படுத்திக்கல அப்படிங்கிற கோபமும் ஆதங்கமும் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா வைகோ பொறுத்த வரைக்கும் பாஜகவின் மிக முக்கிய தலைவர்கள் எல்லாம் உயர்ந்து பார்த்த ஒரு நபராக இருக்கக்கூடியவர். பாஜகவோட போகாம உங்க கூட நிக்கிறாருன்னா அது கொள்கை தானே காரணம், அவரை நீங்க சரியா பயன்படுத்திக்கலைங்கிற கோபம் இவங்களுக்கு. அதை விட வைகோவோட கமல் முக்கியமானவரா, கமலுக்கு ஒரு எம்பி சீட் கொடுத்துட்டீங்களேங்கிற கோபமும் இருந்துச்சு. அந்த நேரத்துல சிலர் வந்து திமுக விமர்சிச்சாங்க. குறிப்பா மதிமுக அவைத்தலைவர்லாம் வந்து பட்டாபிஷேகம் குறித்து எல்லாம் பேசியிருந்தாரு. அதாவது ராமன் காட்டுக்கு போனப்போதான் பரதன் பட்டாபிஷேகம் பண்ணிட்டாருங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வந்து மதிமுக திமுக கடையில் பெரிய உரசலை ஏற்படுத்தினுச்சு. அப்போ திமுக அவர் வேலையை பார்த்துச்சு. முத்துரத்தினம்னு நினைக்கிறேன், அவரை வந்து அவர் உட்பட 3 பேரை மதிமுகவில் இருந்து திமுகவுக்கு செந்தில் பாலாஜி அழைச்சிட்டு வந்துட்டாரு. அது ஒரு பெரிய சலசலப்பானுச்சு. அடுத்து மதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருந்த இப்போ அது என்ன கழகம், திராவிடர் வெற்றி கழகம், திராவிட வெற்றி கழகம், மல்லை சத்யா, அவர் வந்து திமுக வர்றதாக இருந்துச்சு. அப்புறம் அவரும் தனி கட்சி தொடங்கிட்டாரு அப்படிங்கிற அடிப்படையில் மனக்கசப்பு பெருசா போயிட்டே இருந்துச்சு. கூட்டணி நிக்குதா விலகுதா அப்படிங்கிற பேச்சுவார்த்தை, அது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. ஆனாலும் வைகோ மீண்டும் அதை வந்து ஒரு புள்ளியில இணைச்சு எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டாரு. அப்போ வந்து தொடர்ந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, மதிமுக இது வரைக்கும் ஆட்சியில் பங்கு கேட்டதே இல்லை, இனி கேட்க போறதும் இல்லை அப்படின்னாரு. இது தொண்டர்களுக்கே ரொம்ப அதிருப்தி ஆயிடுச்சு. எல்லாருமே திமுக விமர்சிச்சு ஆட்சியில் பங்கு கேட்டு அதிக சீட்டு வேணும்னு கேட்டு நிறைய டிமாண்ட் வைக்கிறப்ப மதிமுக மட்டும் ஏன் அதை முன்வைக்க மாட்டேங்குது, நம்மள எப்படி திமுக வந்து ஒரு பெரிய சக்தியா நினைக்கும் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் உள்கட்சிக்குள்ளே எழுந்துச்சு. ஆனாலும் வைகோ வந்து
நான் வந்து கலைஞருக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அதன் அடிப்படையில் நம்ம வந்து அவர் ஆதரிக்கணுங்கிற மாதிரி சொன்னதாகவும் தகவல். ஸோ இந்த நேரத்தில் தான் மதிமுகவுக்குள்ள நடந்த ஒரு மீட்டிங்கில் தலைவருக்காக நம்ம அதை ஒப்புக்கொள்ளலாம், ஆனால் தலைவர் மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு போகணுங்கிறதா நம்மளுடைய ஆசையாக இருக்குது. அதன் அடிப்படையில் நம்ம கட்சி அங்கீகாரம் பெறணும், கட்சியோட சின்னம் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகணும். இந்த மாதிரியான நிறைய பிரச்சனை நமக்கு இருக்குது. 12 தொகுதிகள் நமக்கு இருந்தால் நாம இந்த கட்சியில் தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெறலாம். அவங்க தர முடியாதுன்னு சொன்னாங்கன்னா நம்ம 6 தொகுதி கடந்த முறை கொடுத்ததாவது கொடுக்கணும், அதோட தலைவருக்குன்னு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்கணுங்கிறது இப்போ அவங்க வைக்கக்கூடிய டிமாண்டா இருக்கு. இதற்கு திமுக என்ன செய்ய போகிறது? விசிகா மாதிரியோ காங்கிரஸ் மாதிரியோ பெரிய அளவிலான விமர்சனங்களை பொதுவெளியில வைக்காத ஒரு கட்சி மதிமுக. திமுக மீது கடந்த கால வரலாறுகள் அது நிறைய சொல்லலாம். திமுக மீது எவ்வளவு விமர்சனம் மதிமுக வச்சுச்சு, இப்பேற்பட்ட அரசியலை முன்னெடுத்துச்சு அப்படிங்கிற கடந்த கால வரலாறு. இந்த தேர்தல் கூட்டணிக்கு வந்த பிறகு மதிமுக என்னவாக இருக்கு அப்படிங்கிறது அடிப்படையில் திமுக எப்படி இனிமேல் செயல்பட போகுதுங்கிறது ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. ஏன்னா திமுக கூட்டணிக்குள்ள சமீபத்தில் கூட தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர் வந்து இங்க இருந்து பிரிஞ்சு அதிமுக போக போகிறாரு. அவரோட மாவட்ட செயலாளர் ஒருத்தர் வச்சு அவர் பேச வச்சார். மீண்டும் வந்து அவர் ஒரு ஃபங்க்ஷன்ல சொல்லிட்டாரு, திமுகவோட தான் நாங்க பயணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லா கட்சிகளும் தங்களுக்குரிய ஒரு முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில ஏதோ ஒரு வேலையை பண்ணிட்டே வராங்க. மதிமுக மட்டும் ஏன் எப்பவுமே திமுக என்ன பண்ணாலும் உடனடியாக ஏற்றுக்கொள்ளுது, விமர்சனத்தை முன்வைக்க மாட்டேங்கிற விமர்சனம் எல்லார்கிட்டையும் இருக்கு. அப்போ இந்த தமிழக அரசியல்ல 3 முக்கியமான தலைவர்கள் தொடர்ந்து பேசப்படுறாங்க அப்படின்னா அவங்க வந்து தேமுதிகவோட பிரேமலதா. ஐயோ அவங்களெல்லாம் பத்தி பேசுறாதீங்க, நேற்று தான் சொன்ன பக்கமா எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு. ஆமா, பிரேமலதா, அப்புறம் வந்து பாமக வச்சிருந்த மருத்துவர் ராமதாஸ், அப்புறம் வந்து ஓபிஎஸ். இப்போ இந்த 3 பேர்ல வந்து மருத்துவர் ராமதாஸ் ஏதோ ஒரு வகையில் ஒரு முடிவு எடுத்துட்டாரு. என்ன முடிவு அப்படின்னா போட்டி போடணும், ஆனா அதுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம், தனி கட்சி வேணும். அதனால வந்து மகனை கட்சி தொடங்கன்னு சொன்னவர் இவர் கட்சி தொடங்க ஆரம்பிச்சிட்டார். அதனால ஐயா பாமக அப்படின்ற மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாங்க போல. அதுல வந்து எம்ஜிஆர் திமுக மாதிரில இருக்கு, ஐயா பாமக. ஆமா, அந்த கொடி எல்லாமே அதே நிறமா தான் இருக்கும். ஆனா அதுல வந்து ராமதாஸோட முகம் வந்து அதுல வைக்க போறாங்க. இதன் மூலியமா ஐயா பாமக சார்பா சில வேட்பாளர்களை போட்டி போடுறதுக்காண்டி தயாராகிட்டு வராங்கன்ற மாதிரி ஒரு செய்தி நிலவுது. ஆனா இதை வந்து ராமதாஸ் தரப்பு முற்றிலும் மறுத்து இருக்காங்க. கட்சியெல்லாம் தொடங்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல அப்படியே டிட்டோ, ஏன்னா அந்த கட்சி நிறுவனதே ஐயா தான். இப்ப இந்த கட்சி நிறுவனாலும் அவர் அதோட அடையாளங்கள்ல இருந்து எப்படி வெளில வர முடியும்? கட்சியோட கொடி, கட்சியில வந்து இப்ப எப்படி தினகரன் வந்து அதிமுக சிம்பிள்லயே வந்து ஜெயலலிதா படத்தை வச்சிருக்காரு, திமுகல இருந்து பிரிந்து போன அதிமுக எப்படி அண்ணாவின் படத்தை வச்சிருக்கோ அது மாதிரி இவர் வந்து அதே கட்சியில இவர் முகத்தை பொறித்து ஒரு சின்னம் வச்சு அந்த கொடியை பயன்படுத்த போறாருன்னு ஒரு தகவல். அது மட்டும் இல்லாம அன்புமணி அவர் சார்ந்த நபர்கள் எங்கெல்லாம் நிக்கிறாங்களோ அங்கெல்லாம் தோற்கடிக்கிறதன் மூலமாக நான் தான் ஒரிஜினல் பாமக அப்படிங்கறத அவர் எளிதாக கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு நம்புறாரு. ஆனா கட்சி ஆரம்பிச்சா கிளைம் பண்ண முடியாது, அதான சிக்கல் இருக்கும். அது பண்ண முடியல, ஏன்னா இப்போதைக்கு பண்ண முடியாம இருக்கலாம், நாளைக்கு பாஜகவோட கூட்டணி சேரலாம். அப்ப எல்லாமே தலைகள் ரிசல்ட் உங்களுக்கு பார்த்திருப்பீங்க, அமமுக தாண்டியா அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அதுதான் சிக்கல். இப்ப சொன்னீங்க இல்லையா, அந்த பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட். கட்சி ஆரம்பிச்சுட்டா கிளைம் பண்ண முடியாது, அதை தாண்டி நடக்கிறது இது. அதனாலதான் ஐயா அந்த கட்சி நேரடி ஆரம்பிக்கல, அவருடைய அணியில இருக்கக்கூடிய ஒரு தலைமை நிலைய செயலாளருடைய மகன் இருக்காரு இல்லையா, அவர் இந்த கட்சியை பதிவு பண்ணிருக்கிறதாக தான் தகவல். சோ அவருக்கு அடுத்து உள்ள அவரது மகள் கூட இந்த கட்சியை தொடங்கி நடத்தலாம், அவங்க ஒரு பக்கம் பேசலாம். ஐயா ஏன்னா இது உள்ள வந்துட்டாருன்னா தேர்தல் வெற்றி தோல்விங்கிறது அவரை பாதிக்கும். இந்த வயதுக்கு மேல அது பிரச்சனை நினைக்கிறாரு. அதனால அது வந்து இன்னொரு நபர் மூலமாக அந்த இயக்கம் ஆரம்பிக்கிறதா இருக்கிறதா தகவல். அதை அடுத்து அவர்கிட்ட பேசும்பொழுது அந்த சார்ந்த நபர்கள்ட்ட கேட்கும் பொழுது அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது வந்து ஏதோ ஐயா அதில் சம்மந்தப்படலங்கிற மாதிரி முடிச்சுட்டாங்க. அப்போ நம்ம அன்புமணி தரப்புல கேட்டாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க இது திமுக சரிங்க அப்படிங்கிறாங்க. அந்த பனையூருக்கு போனாலே இந்த தாட்டு வந்துடும் போருக்கு, பனையூருக்கு யார் கால் வச்சாலும் இது திமுக தான் செய்யுது அப்படின்னு பார்க்க போருக்கு. ஏன்னா இவரும் அதான் சொல்றாரு திமுக. ஏன்னா தொடக்கத்துல இருந்து அன்புமணியோட பெரிய குற்றச்சாட்டு திமுக தான் அந்த பிளவை ஏற்படுத்திருச்சு. எப்படி அப்பாவும் பையனும் சண்டை போட்டுக்கிறதுக்கு திமுக எப்படி காரணமாக முடியும்? அப்ப திமுக உங்களுக்கு காலில் விழுந்து கூட்டணி வர சொன்னாங்க, பாஜக தானே சொன்னாங்க. பாஜக இருக்கிறதுனால சொல்ல முடியாது இல்லையா, திமுக தான் காரணங்கிறாரு. அது மட்டும் இல்லாம திமுகவினுடைய தூண்டுதலின் பேர்ல தான் இப்படி ஒரு இயக்கம் பதிவு செய்யப்பட்டு எங்களுக்கு எதிராக ஆட்களை நிறுத்துறதுக்கு வேலை செய்யறாங்க. ஆனா அங்க அந்த இயக்கம் பதிவு செய்யறப்ப அட்ரஸ் பதிவு பண்ணணும் இல்லையா, அதன் நீட்சியாக அட்ரஸ் சரியா பதிவு பண்ணாதனால அந்த இயக்கமே பதிவு செய்யப்படலைன்னு இவங்க தரப்புல சொல்றாங்க. எது எப்படியோ ஐயா வந்து அரசியல்ல கரை கண்டவர், அவருக்கு எல்லாமே சாத்தியத்தை எல்லாம் செய்ய முடியும், அதன் அடிப்படையில் இதையும் செஞ்சு முடிப்பாரு எங்க ஐயா அப்படின்னு அவர் நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்களும் ஆதரவாளர்களும் சொல்றாங்க. பார்க்கலாம், அரசியல் பல விசித்திரங்களை கண்டது, இதுவும் விசித்திரமா போகுமா அல்லது வரலாறா மாறுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்ப அதே மாதிரி ஒரு விசித்திரமான செய்தி, ஒரு வினோத செய்தி, விசித்திரத்துல இருந்து இன்னொரு வினோதம், அதுதான் வந்து பார்க்க போற இறுதி பகுதியா. உத்தரப்பிரதேசில் ஒரு கிராமத்தில் ஒரு 20 வயதான இளம்பெண் ஒருத்தவங்க இரவு வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு அவங்க ரூமில் போய் தூங்க போகிறாங்க. அடுத்த நாள் காலைல பார்த்தா அவங்களை காணும்.
எங்க போயிட்டாங்க? அந்த பெட்ரூம்ல இல்ல. அவங்க படுத்த இடத்துல வந்து 5 அடிக்கு ஒரு பாம்பு சட்டை இருக்கான். என்னங்க படத்துல வரதெல்லாம் சொல்றீங்க? பாம்பு சட்டை. அப்போ அவங்க உபயோகப்படுத்தின அவங்களோட வளையல், அந்த மோதிரம், அவங்க போட்ட ட்ரெஸ் எல்லாமே மெத்தையில இருக்கான். இவங்களை மட்டும் காணுமா. நைட்டு நந்தினி நாகினி எதுவும் சீரியல் பாத்தீங்களா? நடந்திருக்கு இப்படி. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ரூம்ல ஒரு கதவு தான் இருக்கு, அதை விட்டா வெளியில போறதுக்கு ஒரு வழியே இல்லை. அப்புறம் அந்த பாம்பு வர்றதுக்கு அந்த சின்ன பொந்து மாதிரி இருக்கு போல் இருக்கு. அந்த பொந்து வழியா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இச்சாதாரி நாகமா மாறிட்டாங்க. அவங்க இச்சாதாரி சீரியல்ல நீங்க வேற. அதாவது அந்த பொந்து வழியா இந்த பொண்ணு வந்து பாம்பா மாதிரி வெளில போயிட்டாங்களாம். அவங்களோட சட்டையை வந்து கழட்டி வச்சுட்டு அந்த பாம்பு சட்டையை கழட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. பாம்பா மாதிரி போயிட்டதா சொல்லிட்டு அவங்க வீட்டை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க, இச்சாதாரி நாகம் மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அந்த இச்சாதாரி நாகமா மாறினதுக்கு இவங்க படுற பாடு இருக்கு. அது ஊர்ல எல்லாம் பரவி, அது வந்து அந்த பாம்போட சட்டையை பாக்குறது என்ன, அவங்கள வந்து விசாரிக்கிறது என்ன, உண்மையிலே பாம்பா மாறிட்டாங்களோ அப்படின்ற வதந்தி ஊர் ஃபுல்லா பரவிருச்சு. அப்புறம் அவங்க பெற்றோர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி பாம்பை காணுச்சு, பொண்ணை காணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த கம்ப்ளைண்ட் எடுத்த போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏமா உங்க பொண்ணு வந்து நாகமா மாறல, பாகமா மாறல, உங்க பொண்ணு இந்த ஊர்ல ஒரு பையனை லவ் பண்ணிருக்கு, அப்படி மாயமா இருக்கு. அதாவது அந்த பொண்ணோட மொபைல் நம்பர் வச்சு ட்ரேஸ் பண்ணிருக்காங்க போல் இருக்கு. அந்த பொண்ணையும் காணும், அந்த பையனையும் காணும். அவரும் பாம்பா மாறி இருப்பாருல்ல, அவங்களுக்கு தெரியாது. அவங்க பையனையும் காணும். அந்த ட்ரேஸ் பண்ண சமயத்துல உங்க 2 பேரோட லொகேஷன் மேட்ச் ஆகுது போல. உங்க பொண்ணு ஒண்ணு பாம்பா மாறல, உங்களுக்கு ஏமாத்திட்டு அப்படி செட்டப் மாதிரி செஞ்சு வச்சு அந்த மாதிரி அந்த பொண்ணோட காதலனோட ஓடி போயிட்டான்ற மாதிரி போலீஸ்காரங்க சொல்லியிருக்காங்க. எதை செஞ்சா எதை சொன்னா நம்புவாங்களோ அத மாதிரி அவங்க பண்ணிருக்காங்க. ஆமா, ஒரு வதந்தியை கிரியேட் பண்ணி இவங்க ஊர்ல என்னன்னா, ஆமா சரி அந்த பொண்ணு பேர்ல தப்பு இல்லைங்க, அவங்க காதலிச்சா சேர்த்து வச்சிருந்தா பிரச்சனை இல்ல, சேர்த்து வைக்காதனால தானே இப்படி எல்லாம் டிராமா பண்ண வேண்டியதா இருக்கு. அதுக்காண்டி இச்சாதாரி நாகம் மாறிட்டான்னு சொல்லிட்டு அதை உண்மையை நம்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் போலீஸ்காரங்க சொல்றாங்க, உங்க பொண்ணு ஓடி போயிட்டாங்கம்மா, லவரோட ஓடி போயிட்டாங்க, விசாரிச்சு கண்டுபிடிச்சிடற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. அவனை திருந்த சொல், நான் திருந்துகிறேன் அப்படிங்கறது அந்த பெண்ணுடைய மைண்ட் செட்டா இருக்கும். பேசுவோம், நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி, அழகு. தொடர்ந்து பேசலாம். பிரித்திவி, நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.